வரலாற்றை, குறிப்பாக இறைவாக்கினர்களின் வரலாற்றை, இஸ்ரேல் குல மக்களின் வாழ்க்கை முறையை விளக்குகிறது. புதிய ஏற்பாடு இயேசுவின் பிறப்பு முதல் அவருடைய அப்போஸ்தலர்களின் ஆதிகால கிறிஸ்தவ மறைபரப்புதல் பணி வரை நீடிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 39 நூல்களும், புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 நூல்களும், இணை திருமறையில் 7 நூல்களும் உள்ளன. இந்த 73 நூல்களின் தொகுப்பே திருவிவிலியம். கிரேக்க மொழியில் வெளியான எஸ்தர் மற்றும் தானியல் புத்தகங்களையும் கணக்கில் கொண்டால் மொத்தம் 75 நூல்கள். கிமு 750 எழுதப்பட்ட ஆமோஸ் இறைவாக்கினரின் நூலே விவிலியத்திலேயே முதலில் எழுதப்பட்ட நூல். மற்ற நூல்கள் எல்லாம் அதன் பின்னரே எழுதப்பட்டன. காலம் காலமாக வாய்வழி கதைகளாகவும் பரம்பரையினரின் சிறு சிறு குறிப்புகளாகவும் படங்களாகவும் இருந்த பழைய ஏற்பாட்டு கதைகள், பாடல்கள் எல்லாம் பிற்காலத்தில் தான் எழுத்து வடிவம் பெற்றன. கிமு 1300 ஆண்டு முதல் கிபி 100 ஆண்டு வரை உருவான படைப்புகள் திருவிவிலியத்தில் இடம்பெற்றுள்ளன என்பது பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கணக்கு. இப்போது காணப்படும் விவிலியத்தின் வடிவம் ஆரம்ப காலத்தில் இல்லை. கிபி 1440 ராபிநாதன் என்பவர் பழைய ஏற்பாட்டு நூலை ஆராய்ந்து